காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தில் இந்த நபர் என்ன செய்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்பில் ஒரு கயிற்றை கட்டிக்கொண்டு ஆற்றின் குறுக்கே கிடக்கக்கூடிய ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு அவர் எதை நோக்கி முயற்சி செய்கிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலையில் கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் வலிக்கு விழுந்துட்டாலும் கூட இவர் ஆற்றோடு அடித்து செல்வது நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த நிலையும் கூட இவர் கயிற்றை கட்டி கொண்டு அவர் என்ன செய்கிறார், எதற்கு முயற்சி செய்கிறார் என்று பாருங்கள். இந்த நபருடைய இந்த செயல் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கிறது. மனிதநேயம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட முடியும் என்பதை விளக்கும் காணொளியாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. மனிதருக்கு மனிதர் அடித்துக்கொண்டு சாகும் இந்த காலகட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பசியால் பட்டினியால் வாடியும் கூட சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கும் நாடுகள், மக்கள் அதை கவனிக்காமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் செத்து மடியும் போது கூட அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் மனிதர்களை கொண்டு குவிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இந்த உலக வாழ்க்கை என்பது உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்கின்ற அடிப்படையை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குண்டு போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இந்த மனிதருடைய இந்த செயல் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு அம்சத்தை பெறுகிறது. ஆர்ப்பரித்து ஓடுகின்ற இந்த ஆற்றின் நடுவில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய மரக்கிளையை பிடித்து கொண்டு தன்னுடைய உடம்பில் ஒரு கயிற்றை கட்டிக்கொண்டு இவர் அந்த திட்டில் எதற்காகவே இறங்குகிறார் என்று சொன்னால், அங்கே ஒரு நாய் மாட்டிக்கொண்டது. அந்த நாயை மீட்பதற்காகத்தான் இவர் இந்த செயலை செய்கிறார் என்பதை பார்த்தோம் என்று சொன்னார். மனிதனையும் இன்னும் இந்த உலகத்தை விட்டு மறையவில்லை, அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு காணொளியாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. மிகவும் கஷ்டப்பட்டு தனது உயிரையே பணையம் வைத்து கொண்டு என்று சொல்வார்கள். தனது உயிரை துச்சமென மதித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு காரியங்களில் ஈடுபட முடியும். அப்படி ஒரு காரியத்தில் இவர் ஈடுபடக்கூடிய இந்த செயலானது ஒரு நாய்க்குட்டிக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அதை போய் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னால் நல்லாக இருக்கும். இஸ்லாம் மார்க்கத்தில் இறை தூதர் சொன்ன அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. அந்த தாகத்தினால் அவர் ஒரு கிணற்றை அடைந்து அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் அருந்தி அவருடைய தாகத்தை போக்கிக் கொள்கிறார். தாகம் முடிந்தவுடனே அவர் மேலே ஏறி வந்து பார்க்கும்போது அந்த கிணற்றை ஒரு நாய் சுற்றி வருகிறது. அந்த நாய் எதற்காக சுற்றி வருகிறது என்று சொன்னால், அதற்கு தாகம் ஏற்படுகிறது. கடுமையான அந்த தாகத்தினால் அந்த நாய் அந்த மரத்தை சுற்றி வருகிறது. எனவே இந்த மனிதர் நமக்கு ஏற்பட்ட அந்த தாகத்தை மாதிரி தான் அந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி திரும்பவும் அந்த கிணற்றில் இறங்கி தன்னுடைய காலுறை துணியால் அந்த
கிணற்றில் உள்ள தண்ணியில் முக்கி தனது வாயில் கவ்வி, அது ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் அந்த தோல்னால் ஆன அந்த காலுறை, அந்த தண்ணியை எடுத்து மேலே கொண்டு வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டினார் அந்த மனிதர். இவருடைய இந்த செயல் காரணமாக இறைவன் இவருடைய அந்த நல்ல காரியத்தை அங்கீகரித்து இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லி இறை தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இஸ்லாமிய மார்க்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. நல்லறங்கள் செய்ய வேண்டும், எல்லா உயிருக்கும் நல்லறம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியதாக இந்த செய்தியை இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இறை தூதர் அவர்கள் மக்களுக்கு அறிவித்து போதனை செய்தார்கள். வாழ்க்கையில் நமக்கும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமேயானால் நாமும் உயிரினங்கள் விஷயத்தில் உதவி செய்து இறைவனுடைய திருப்தியை பெறுவோம்.